தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து தனுசு ராசியில் முதல் பாதம் மட்டும்தான் வரும். அதனால் 6 வருடங்கள் முழுமையான தசா இருப்பு இருக்கும். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது, குரு வக்ரம் அப்படிங்கிறது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருந்து நிறைய உடல்நல தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் உடல்நல தொந்தரவுகள் இருந்திருக்கும். இந்த நோய் சம்மந்தப்பட்டது, உடல்நலம் சம்மந்தப்பட்டது இந்த குரு வக்ர காலங்களில் கொஞ்சம் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். மருத்துவ செலவுகளை கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். குரு வக்ர காலங்களாக இருந்தாலும் சரி, சனி வக்ர காலங்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை 18 வருடங்கள் நடக்குது அப்படின்னாக்கா 22 வயசுக்கு மேலே இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இப்போ வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருந்தால் இந்த வேலை வாய்ப்பு ரீதியாக தடை தாமதங்கள் இருக்காது. இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ராகு தசை வருதுனாவே வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அந்த ஆசைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். 7 சனியில் நிறைய தடைங்களை கொடுத்துருக்கும். 7 சனியில் வந்து வெளிநாடு போயிருந்தா கூட சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. இங்கே வந்திருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வெளிநாடே போகல, இங்கே தான் இருக்கிற அப்படின்னா இங்கே கூட சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது இந்த 7 சனி காலகட்டங்களில். ஆனால் இப்போ 7 சனி முடிஞ்ச பிறகும் 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சு திரும்பவும் பொருளாதார பிரச்சனைகள் கொடுத்தது, கடன் பிரச்சனைகள் கொடுத்தது, சரியான வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு சரியான டைம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த குரு வக்ர காலங்கள் தான். வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் இப்போ அமைச்சிக்கலாம். மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, அது வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா எல்லாமே உங்களுக்கு நல்லா அமைஞ்சிரும். தனுசு ராசியிலோ இல்லை மீன ராசியிலோ இந்த 2 இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா குரு கொடுக்க வேண்டிய அனைத்து பலன்களையும் இந்த ராகு பகவான் தசையில கொடுக்கும். இப்போ வீடு கொடுத்த கிரகம் கோச்சார ரீதியாக ராசிக்கு 4ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் இருக்கு. வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவான்லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி வந்து 3ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கு. அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் ராகு பகவானுடைய தசையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 22லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்கனாக்கா திருமணத்துக்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும், சரியான வரன்களை கொடுத்துருக்காது. ஏன்னா கோச்சார ரீதியாக ராகு எங்க இருக்கோ அந்த வீட்டு அதிபதி வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா கெடுபலன்கள் கொஞ்சம் உண்டு. அதாவது கோச்சார ரீதியாக மட்டுமே. இப்போ தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு நல்லா இருந்தாலும் இல்லை கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, குரு பகவான் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்து வக்ரம் ஆகிறதுனால, இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாச்சினாலே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த டைமில். பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தா கூட இந்த காலகட்டங்கள் இல்லை வக்ரமாக இருந்தால் கூட இப்போ திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட் ஆகிடும். 29, 30, 30+ அப்படி வந்துடும் உங்களுக்கு திருமண காலகட்டங்கள். ஆனால் இந்த ஆண்டு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகும் போது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார் திருமணம் ரீதியாக. திருமணமாகி நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். இப்போ பிரிஞ்சிருக்கிறீங்க, சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் 2, 7 பாதிப்புகள் இருந்துச்சுன்னா மட்டுமே உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சி நீங்கள் வெளியேறி வேற ஒரு திருமணத்தை அமைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 2, 7 நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். மன வாழ்க்கை ரீதியாக நிறைய சந்தோஷங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கலாம். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதாலும் சரி, புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். இருக்கிற வேலை பிடிக்கல, எனக்கு வந்து சம்பளம் பத்தலை, ப்ரொமோஷன் எனக்கு எதுவுமே இல்லை, நல்ல ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வேற வேலை மாற்றக்கூடிய தன்மை இந்த நேரங்களில் உண்டு. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவோட வீட்டில இருந்து தசை பண்ணா, வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவானை பற்றி நீங்கள் அந்த தசையில் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. குரு வக்ரமானா கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது.
ஏற்கனவே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, பரவாயில்ல, 7.5 சனி முடிஞ்ச பிறகு எனக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா, நிம்மதியான வாழ்க்கை, நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனை தருது, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. 7.5 சனியில் என்ன கெடுபலன்களை நான் அனுபவிச்சனோ அதே கெடுபலன்களை தான் நான் அனுபவிச்சுட்டு வரேன், இன்னமும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இந்த குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெடுபலன்கள் குறையும், கடன் பிரச்சனை தீரும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அதன் கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் உடல்நலத்திலிருந்து கொஞ்சம் முன்னேற்றங்களை பார்க்கலாம், வருமானத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். இந்த ராகு தசை முடிவு பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள், இது வரைக்கும் திருமணமே நடக்கலை, எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆகுது, 35 வயசு ஆகுது, எனக்கு திருமணமே நடக்கலை, முதல் திருமணமே நடக்கலை அப்படின்னாக்கா, இந்த ராகு தசையில் திருமண வாய்ப்புகள் கூடும். அதுலேயும் குரு வக்கர காலங்களில், குரு வக்கரமாகும் போது இரட்டிப்பு பலன்களை தான் இந்த ராகு பகவான் கொடுக்கும். ராகு பகவான் கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கலாம். திருமணம் ரீதியாக 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருக்கடிகள், வேலை சார்ந்த நெருக்கடிகள், சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும், அது இல்லாத மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். புதுசாக ஒரு இடத்த மாற்றுறது, இல்லை தொழிலை மாற்றுறது, ஒரு வேலையை மாற்றுறது, இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ ராகு தசைக்கு 2 பார்ட்டாக சொன்னேன். குருவோட வீட்டில இருந்து தசை பண்ணால் எப்படி இருக்கும், குருவோட வீட்டில் இல்லை வேற எங்கேருந்து தசை பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் குரு தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை. 6ஆம் இடத்துல போன பிறகு, இப்போ குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு கடனை கொடுத்துருக்கும், அதிகமாக நோயை கொடுத்துருக்கும், அப்படி இல்லைனாக்கா வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இல்லையா. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது யோக தசை தான், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை தான். வேற எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல போகும்போது அங்கிருந்து வக்கரமாகக்கூடிய காலங்களில் கடன் பிரச்சனை தான் தீரும். உங்களுக்கு கடன் தான் அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில். சுப கடன்கள், வீடு கட்டுறதுக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன்கள் இப்போது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை, பசங்க ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம், பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன்னா 7.5 சனி கொஞ்சம் கடந்து வந்திருக்கீங்க. 7.5 சனி முடிந்த பிறகு உடனே 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் போனதுனால இப்போ பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்காது, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்திருக்கும், அது இல்லாத கடனை கொஞ்சம் கொடுத்துருக்கோம், உடல்நலம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். எல்லாமே இந்த நேரங்களில் தீர்வுக்கு வரும். வேலை வாய்ப்பில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது, சம்பள உயர்வு கிடைச்சிருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால தான். இப்போ வக்கரமாகக்கூடிய காலங்களில் எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம், நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் 2ஆம் அதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை. இது நியூட்ரலாக தான் இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுக்க மாட்டார் இந்த தசையில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, வேற லக்னமாக இருந்தாலும் சரி, குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது மேன்மையான காலங்கள் சொல்லலாம். ஏற்கனவே சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இப்போ வக்கரமாக இருக்குது சனி பகவான், 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குது, கும்பராசியில் காற்று ராசியில் வக்கரமாக இருக்கிறதுனால இப்போ நிறைய நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். அதுவும் இல்லாத 7.5 சனி விடுதலை ஆயிடுச்சு, நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும் பார்த்துருந்தா கூட சனி தசையில் அது கிடைச்சிருக்காது. சனி தசை அப்படிங்கிறது பாடாப்படுத்திருக்கும். அதாவது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல், தொழில் வளர்ச்சி இல்லாமல், வேலையில் மாற்றம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, உடல்நலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இது எல்லாமே இந்த சனி தசையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ குரு வக்கர காலங்கள் ஏதாவது மாற்றம் தராதா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் தரும். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலும் அது ஒரு நல்ல ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு வக்கரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம், ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து வக்கரம், அது குருவுடைய நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்து இப்போ வேலை வாய்ப்பு, பசங்க ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மனசு சார்ந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், தூக்கமில்லாத பிரச்சனைகள், உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய சிக்கல், அது இல்லாத உடல்நலம் சார்ந்த சிக்கல் எல்லாமே தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது இல்லாத வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாமே சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இது இந்த புதன் தசை அப்படிங்கிறது 7 குடையவன் 10ஆம் அதிபதி தசை. இதில் பசங்க யாராவது தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கல, வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பொருள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க,
உங்களுடைய தசை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சிகள் கொடுக்கும். உடலம் சார்ந்த எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த குரு வக்கர காலங்களில் கொஞ்சம் தீர்வு கூறும். நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ஏழுக்குடையவனோட தசையில், கலத்திர பாவாதிபதி தசையில் திருமண விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் இந்த குரு வக்கர காலங்களில் கொடுக்கும். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ரம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகும் போது நல்ல பலன்கள், அதாவது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் மேன்மையும் கொடுக்கும். நன்றி.